ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராகவை எப்படியாவது குடியை கெடுக்கணும், அவன் தொழிலை கவுக்கணும் அப்படின்ட்டு முரளி திட்டம் போட்டு எல்லாருக்கும் அந்த தொழிலில் பிஸ்னஸில் இருக்கவங்க 50 பேருக்குமே கான்டாக்டில் எல்லாத்துக்குமே மெயில் அனுப்பி விட்றான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு நல்ல போதைப் பொருளை விற்கிறவன் அப்படி இப்படின்ட்டு. அதனால் எல்லாரும் திட்டி விட்றாங்க. அதனால் செம்ம காண்டாய் கத்திட்டு டென்ஷனில் இருக்காரு. அதனால் அபியை கண்ணா அப்படின்னு திட்டி போகிறாங்க. அந்த சமயம் பார்த்து அபியோட பெரியப்பா பொண்ணு பொண்டாட்டி எல்லாரும் வந்துடுறாங்க. பத்திரிக்கை வைக்கிறதுக்கும் நிச்சயம் பண்ணுறதுக்கும். அது அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ராகவன் சொல்ல அவங்க பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இல்லையான்னு சொல்ல இன்னும் காண்டாயிறாரு. ஆஹா, இதை வச்சு நல்லா கொளுத்தி போடலாமேன்னு முரளி நினச்சிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகவ் செம்ம அவங்களுக்கு பதிலே சொல்லாமல் எந்திச்சு போயிடுறாங்களா. அவங்க போகிறதுனால இங்கே என்ன பண்ணுறாங்க, என்னது பொண்ணு அபி கூட சந்தோஷமா இல்லையோ அப்படின்னு அவங்க வந்தவங்க பெரியப்பா ஒரு மாதிரியாக டவுட் படுறாங்க. பார்த்தா இப்படி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் பத்திரிக்கை வச்சுறாங்க, நிச்சயம் பண்ணிடுற, நிச்சயத்துக்கு வந்துருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. சுந்தர் இருந்துட்டு நல்லா அப்படியே பண்ணுறானே மவன், சூப்பர் சூப்பர், நல்லா இப்படி தான் அசிங்கப்பட்டு போங்க அப்படின்னு நினச்சி தம்பட்டை அடிச்சுக்கிறாங்க மனசுக்குள்ளே. அடுத்து பார்த்தீங்கன்னா லாவணியா வர்றாங்க. உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படிங்கான. அவள் கூப்பிட்டானா டக்குன்னு எஞ்சி போகிறாங்களா. என்ன இவன் யாரோ ஒரு பொண்ணு கூப்பிட்டானா இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அபிக்கு இன்சல்ட் ஆகிருதா. அதனால் வந்தவங்க என்னம்மா இப்படி உன் புருஷன் இருக்காரு, என்ன இப்படி தான் இருப்பாரா இப்போ அப்படிங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸில் டென்ஷனில் இருக்கார், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி என்ன அப்படி பார்த்துக்குவார், என்ன எவ்வளோ தாங்குவார் தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்குவார். நீங்கள் இப்போ இன்றைக்கி சண்டையை வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்பெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க பெரியப்பா அப்படிங்கல. அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சரி அபி நீ கண்டிப்பாக வந்துடணும், உன் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வரணும் சரியா, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிற சகஜம் பெரியப்பா, நீங்கள் எதுவும் நினைக்காதே அப்படின்னு அவ்வளோ அழகாக பெருமையாக அள்ளி விட்றாங்க அபி. இதெல்லாம் ராகவ் கேட்டுட்டு இருக்காங்க. சே பரவாயில்லையே, நல்ல பொண்ணாக இருக்காளே, நம்ம நல்ல அபி நல்ல மனசோடு இருக்காளே, நல்ல பொண்ணுன்னு அவர் சொல்ல போகிறாரு, நல்ல மனசாக இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ திட்டம் நம்மளை விட்டு கொடுக்காம இருக்காருன்னு மனசு கொஞ்சம் அவருக்கு பாவமாக நினைக்கிறாங்க அபியை. ஆனால் இதுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, அபி கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. இவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மேலே வராங்க. ரூமில் காணோம், கீழே வராங்க, கீழே காணோம், அடுப்படிக்கு போகிறாங்க, காணோம். அணுக்கிட்ட போய் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அணு இல்லை அபியை காணோம், அபி எங்கேயாவது இருப்பா, தோட்டத்துக்கு பாருங்க அப்படின்னு தோட்டத்து பக்கம் பார்க்குறாங்க. காணோம். பாட்டி ரூமுக்கு போகிறாங்க, அங்கேயும் காணோம். அஞ்சலி ரூமுக்கு போயில, சேச்சா இவன் ரூமுக்கா இருந்தாலும் இருப்பா அப்படின்ட்டு போகிறாங்க, அங்கேயும் காணோம். என்னடா ஆச்சு அப்படிங்களா. இல்லை காணோம். என்னடா நீ நினச்சிட்டு இருக்க, எங்கடா இப்படி ஏன்டா இப்படி சண்டை போடுற. இல்லைக்கா அது நான் ஒன்றுமே பண்ணலக்கா, அவளா கோச்சிட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராகவ் சொல்ல. என்னது அவளா கோச்சிட்டு போனால் நீ பண்ண பாடுடா, அவங்க வீட்டுக்காரவங்க வந்திருக்காங்க, சொந்தக்காரவங்க, அவங்க முன்னாடி நீ பேசாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய இன்சல்ட் தெரியுமா, இதெல்லாம் இப்படி என்னப்பா உனக்கு நல்ல மனசனா, உன்னை நல்லா தானடா வளர்த்தேன் அப்படி இப்படின்னு அஞ்சலி திட்டுறாங்க. அது இல்லைக்கா அது யாராக இருந்தாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க, வீடு தேடி வந்தால் விரோதியாக இருந்தாலும் வாங்கன்னு கேட்கணும், நல்லபடியாக பேசணும். ஆனால் உங்கள்கிட்ட அந்த தன்மை எங்கே போச்சு, நீ நல்ல மனசனாக தானே இருந்த, அவ்வளோ நல்ல குணத்தோட இருந்த, ஏன்டா அப்படி ஆகிட்டுன்னு கத்துறாங்க. இல்லைக்கா நான் இந்த டென்ஷனில் இருந்தேன்னா, அதான் டென்ஷனாக இருந்தால் அதுக்காண்டி அவங்க எல்லாம் மறுபடியும் வந்துருமா, அதெல்லாம் டென்ஷன் உனக்கு கூலாயிருவேன், அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில் எப்படி முழிப்ப அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இப்போ பாரு கோச்சிட்டு அபி போயிட்டா என்ன பண்ண போகிற அப்படிங்கல. அதாக்கா தெரியல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கே என்ன பண்ணுவோ எது பண்ணியோ தெரியாது, நீ அபியோட வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாரு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம் அப்புறம் அடிச்சுக்கிட்டே இருந்தால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. இங்கே பாரு அபி ப்ளீஸ் அபி செல்லல நீ வந்துருமா அப்படின்னு. என்ன பண்ணுறது, பாட்டிக்காகவும் அக்காவும் கெஞ்சுறாரு, கூத்தாடுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ என்ன சொன்ன 6 மாதம் வரைக்கும் எங்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னில, அப்புறம் ஏன் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அதுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க. நான் ஒன்றும் எங்கேயும் போகல, இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் அப்பாடான்னு பறந்தடிச்சு இங்கே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அபி. அப்படியே வானத்தை பார்த்து விட்டேத்தியா பக்கத்தில் வராரு. ஏன் அபி இப்படிலாம் வர்ற அப்படிங்கிற. என்ன பயந்துட்டு ஓடி போயிட்டு நினைக்கிறீங்களா, இந்த அபி மட்டும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவா, 6 மாதம் வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன், கையெழுத்து போட்டிருக்கேன், அப்படிலாம் நான் உங்களை விட்டு சீக்கிரம் போயிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ இப்படி வந்த, பின்ன நீங்கள் எப்படி நடந்துட்டீங்க, எங்கள் பெரியப்பா எவ்வளோ மனசு நொந்து போயிருப்பாங்க, இது போய் எங்கள் அம்மாங்க பாட்ட சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்கே பாருங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ராக்கி பாய் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அம்மா தான் உலகத்தில் சிறந்தவங்க பெருசு, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கஷ்டம்னு தெரிஞ்சிச்சு, என்னால் அவங்க மனசு வேதனைப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, உங்களை உண்டையிலேன்னு பண்ணிடுவேன். சரி விடு, நான் ஒன்றும் செய்யலை, கிளம்பு வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நானும் வர முடியாது, நான் ஏன் வரணும், ஏன்டி அப்புறம் வராமல் என்ன பண்ண போகிற அப்படிங்கல. பின்ன நீங்கள் உங்களோட வர்றதுக்கு நான் இங்கே கோச்சிட்டு வந்தேன், அப்புறம் எதுக்கு, சரி வா அதே வந்துட்டேன்ல, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அடி மட்டத்துக்கு இறங்கி வந்துடுறாரு. அதாவது காரியாகணுமா காலப்படி அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு ராக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மவனே வா வலிக்கு வந்துட்டியா அப்படின்னு நினச்சிட்டு உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அபி. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எங்கள் பெரியப்பா பொண்ணுங்க நிச்சயத்துக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், என்னது அதெல்லாம் என்னால் முடியாது, நானே ஒர்க் ப்ரெஷரில் இருக்கேன் அப்படிங்கிற. நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன உங்களுக்கு அதெல்லாம் நான் தீர்த்து வைக்கணும் அவ்வளோதானே. ஆமாம் அப்படிங்கிற. உங்கள் மேலே உள்ள எல்லா கரையும் தீர்த்துட்டு நீங்கள் நல்லபடியாக சூப்பர் மேன் அப்படின்னு எல்லா டிவி பேப்பர்லாம் வர வச்சுட்டா நீங்கள் வருவீங்களா, பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வரணும் அப்படின்னா நான் வர்றேன். சரி வா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம காரில் போகலாம், அதெல்லாம் முடியாது என் பைக்கில் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வர சொல்லி எடுத்துக்கலாம், நீங்கள் வாங்க அப்படி சொன்னேன். சரி வா நான் ஓட்டுறேன். எங்கே பாஸ் என்னாச்சு, என் வண்டியை நான் தான் ஓட்டுவேன், அடுத்தெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோ என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறாரு, முன்னாடி அப்படியே உட்காந்துக்கிறாங்க ஓட்டி
கூட்டிகிட்டே வராங்க. பார்க்குறாங்க, ஏதாவது பச்சை கடையில் நிப்பாட்டுவோமா பாஸ் அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே வீட்டுக்கு போ, அங்கே எல்லோரும் பதட்டத்தோடு இருக்காங்க. ஓ அப்போ அவங்களாம் பதட்டத்தோடு இருக்காங்கன்னு தான் நீங்கள் தேடி வந்திருக்கீங்க. அப்போ இந்த அபியை தேடி வரல அப்படிங்களா? ஐயோ ஏதோ ஒன்று வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தால் 2 பேரும் நல்லா ஒன்றா இறங்குறாங்களா. இறங்கி வரது மாடியிலேருந்து பார்க்குறேன் அந்த கொரிலா. ஐயோ என்னது இப்படி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க, பிரிதியதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறான். அப்படியே ஒன்று சேர்ந்துருதுங்களே, கடல் அலை மாதிரி அப்படியே மேலே போயிட்டு மறுபடியும் கடலுக்கே போகிற மாதிரி. இதுக்கு பிரிகிறதும் ஒன்று சேர்றதும் அப்பா இதுங்கெல்லாம் நாடகம் ஆடுதுங்களா, நம்மளாம் பிரிக்காமல் இருந்தால் இது இன்னும் சேர்ந்து 10 பிள்ளை நேரம் பெற்றிருக்குங்க போல இருக்கே அப்படின்னு முரளி நொந்துக்கிட்டு இருக்கான். அதை கவனிச்சிடுறாங்க அபி. ஓ அண்ணா இங்கே தான் நீங்கள் இருக்கீங்களா, இருடி ஒன்று வெறுப்பேற்றுற அப்படின்ட்டு ராகம் அப்படின்னு கிட்டக்க வராங்க. கையை கோத்துக்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கல. வாங்க நம்ம ஒன்றா போவோம் அப்படிங்கல. நல்லா இருந்துச்சுலங்க, நல்லா சுற்றி பார்த்தோம்ல, சூப்பராக இருந்துச்சுல, நல்லா சாப்பிட்டோம்ல அப்படி இப்படின்னு பெருமையை பீத்திட்டு வர. எதுக்கு இவ யாரை வெறுப்பேற்ற பண்ணுறா அப்படின்னு பார்க்குறாங்க. யாரையும் காணோம். ஒருத்தர் இல்லையே அப்படின்னு பார்க்கல. தூரத்தில் முரளியை பார்த்துறா. முரளியை வெறுப்பேற்றுறக்க அவள் பண்ணுறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளுக்கு வந்தோன்னே அபி வந்துட்டியாம்மா, இவன் என்னம்மா பண்ண, ஏமா கோச்சிட்டு போகிற, எங்களுக்கா நீ இருக்க மாட்டியா? ஐயோ பாட்டி அக்கா நான் கோச்சிட்டுலாம் போகல, பின்ன நான் சும்மா அப்படியே ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கணும்னா நான் வெளியில் போய் உட்காந்துருவேன் அந்த இடத்துல கடற்கரை அப்படி இப்படின்னு போவேன், அந்த மாதிரி தான் நான் போனேன் அப்படிங்கிற. பார்க்குற ராகவ், அடி பாவி என்ன ஏமாத்திட்டியா அப்படிங்கிற. ஆமாம் அப்படின்னு கண்ணடிக்கிறாங்க. ராகவ் பயந்து போயிட்டான் தெரியுமா, நீ கோச்சிட்டு போயிட்டேன்ட்டு அப்படிங்கல. நானும் கோச்சிட்டு போன மாதிரி ஒரு பில்டப் தான் கொடுத்தேன், நானும் கோச்சிட்டுலாம் போகலையே அப்படிங்கிறாங்களா. இதை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டியாடி அப்படிங்கிறாங்க ராகவ். ஆமாம் நான் கோச்சிட்டு போன மாதிரி நீங்களும் பயந்துட்டீங்களா, நான்லாம் கோச்சிட்டு போகல, அப்புறம் ஏன்ட்டு எங்கள் வீராப்பா பேசினேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் நீங்கள் நான் ஓடி போனேன், தொலைஞ்சு போயிட்டேன், காணாமல் போயிட்டேன், கோச்சிட்டு போயிட்டேன் நீங்கள் நினைக்கிறீன்னு நான் நினச்சிட்டேன், தெரிஞ்சுக்கிடுச்சு எனக்கு. அப்படியே மவனே உன்னை வச்சு செய்யணும்னு நான் அப்படியே பில்டப் கொடுத்தேன் ஒன்று அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. அப்படியே ஐயோ அப்படின்னு ஓட அப்படியே சுற்றி சோபா சுற்றி வர்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கால் தடுக்கி விட்டுருது. அப்படியே அபி கீழே விழுக, அப்படியே ராகம் அவங்க மேலே விழுந்து அப்படியே ஒரு கணம் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரொமான்ஸு பாட்டு எல்லாம் ஓடுது. முரளி ஐயோ அப்படின்னு நெஞ்சில் குத்திக்கிறான். சே அத்தை இங்கே பாருங்க அப்படிங்கல. உனக்கு அவ்வளோதான்டா, கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சுந்தரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.